மாதம் ஆன்மீக சுற்றுலா SRMPR குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம் அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008800800. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை தொடரும் என்று தென்மண்டல வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். நமது செய்தியாளர் ராஜ்குமார் அவருடன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தென் மாவட்டங்களில் அதிக கனமழை இருந்துட்டு வரக்கூடிய நிலையில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழையினுடைய நிலவரம் எப்படி இருக்கும், எப்போ குறையும்? நமக்கு அந்த வளிமண்டல சுழற்சி தொடர்ந்து நிலவுகிறது. அந்த குமரிக்கடல் பகுதியில் நம்ம பார்த்தோம்னா அதுக்குடைய இது வி ஹேவ் ITCZ. இந்த டிசம்பர் மாதத்தில் வடகிழக்கு பருவமழை டிசம்பர் மாதத்தில் வடகோள பகுதியிலிருந்து வீசக்கூடிய காற்றும் தென் பகுதியிலிருந்து வீசக்கூடிய காற்றும் சந்திக்கின்ற ITCZ ஜோன் இருக்குது. அந்த ஜோனில் கிழக்கிலிருந்து மேற்காக நகர்ந்து செல்லக்கூடிய வேவ்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஈக்குவல் ராஸ்பி வேவ்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸில் காற்றுடைய வேகம் மாறுபடுது காரணமாக ITCZ இந்த மாதிரி வேவ்ஸ் நகர்ந்து செல்லும் பொழுது நமக்கு வளிமண்டல சுழற்சி உருவாயிருக்கு. அதில் தான் நமக்கு இந்த கடந்த இதில் 24 மணி நேரத்தில் பரவலாக நல்ல மழை பெஞ்சிருக்கு. இப்போ நமக்கு பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துக்கு நம்ம இங்கே மாய்ஸ்சர் ஃப்ளக்ஸும் நிறையா இருந்திருக்கு. அந்த காற்றில் குவிதல், காற்றில் இருக்கக்கூடிய இதையும் நம்ம நிறைய பார்க்குறோம். அதுக்கப்புறம் நியூமரிக்கல் மாடல்ஸும் நமக்கு நிறைய ஹெவி ரெயின்ஃபாலுக்கு சான்சஸ் காட்டுது. நம்ம பார்க்கும்பொழுது நம்ம கொடுத்துருக்கோம். தொடர்ந்து நம்ம நேற்று கொடுத்த அதிக மழையோடு இன்றும் அடுத்து 24 மணி நேரத்துக்கு தொடரக்கூடிய இது எச்சரிக்கை கொடுத்துருக்குறோம். அடுத்து நம்ம 17ஆம் தேதி கொடுத்து 14ஆம் தேதி முதல்ல நம்ம அந்த ஃபோர்காஸ்ட் கனம் முதல் மிக கனமழை கொடுத்துக்கிட்டே வந்தோம் கன்சிஸ்டண்ட்டாக. அதுக்கப்புறம் நேற்று அதை அப்கிரேட் பண்ணியிருக்கிறோம். அந்தந்த நிகழ்வு சூழல் தன்மை இருக்கிறது, தொடர்ந்து அந்த பகுதியில் நிலவுகிறது. அண்ட் காற்றில் குவிதல், கீழ்ப்பகுதியில் குவிதல், மேற்பகுதியில் விரிதல் எல்லாமே தொடர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம். காயல்பட்டினத்தில் 95 சென்டிமீட்டர் மழையும் 9 இடங்களில் 50 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவாயிருக்கு. மிக்ஜாம் புயல் பாதிப்பின் போது இவ்வளவு சென்டிமீட்டர் மழை இல்லை. இப்போ வளிமண்டல சுழற்சி இருக்கிறதுனால இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துமா? நம்ம இதை முன்னாடியே அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியலையா? இதுதான் இயற்கை. இதுதான் ப்ரெடிக்ஷன் என்பது வேற. இப்போ பார்த்தீங்கன்னா புயலில் தான் பெரிய மழை வருங்கிற மாதிரி காணவில்லை. இப்போ நம்ம இது மாதிரி பார்க்குறோம். புயல் என்பது வேற, இதில் இந்த வளிமண்டல சுழற்சி என்பது வேற. அதிக கனமழை சென்டிமீட்டர் அதிக அளவுக்கு வர்றதை முன்னாடியே தகவல் தெரியல அப்படின்ட்டு தான் மாநில அரசு சொல்றாங்க, முதல்வர் சொல்றாங்க. அது எவ்வளவு அளவுக்கு அதனுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்றத முன்கூட்டி எங்களுக்கு தெரியல. ஆனால் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் டிபெண்ட் பண்றாங்க. ஸோ மக்களும் இதில் விழிப்புணர்வு இருக்க வேண்டியது இருக்கு. இதில் நம்ம முன்னாடியே இவ்வளோ சென்டிமீட்டர் மழை தோராயமாக ஏன் நம்மளால் கணக்கிட முடியும்? அதாவது இந்த துறையில் திருப்பி சொல்கிறோம். வானிலை துறையில் எந்த அளவுக்கு என்ன துறையில் சொல்ல முடியுமோ அந்த துறையில் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். மற்றதை பற்றி எந்த கமெண்ட்டும் சொல்ல முடியாது. நம்ம 35 சென்டிமீட்டர் வரும், 45 சென்டிமீட்டர் வரும், 65 சென்டிமீட்டர் வரும் என்ற மாதிரி ஒரு SOP இருந்தது. அதை அப்படியே செஞ்சுருப்பாங்க. The range is like this only. 3 வகையான கேட்டகரி தான் இருக்கு. Once it is crossing 21 centimeter, we should be prepared for eventualities. டிசம்பர் மாதம் ஆன்மீக சுற்றுலா SRMPR குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம் அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008800800.